guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 18. ஒருவேளை நீங்கள் 17வது எபிசோடு பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ நான் இப்படி இருக்குமோ, அவளோட பிரெயின் செத்து போச்சா என்ன? அடே, இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவள் ரொம்ப பயந்து போயிருக்கலாம். ஷாக்கில் அவள் கோமாவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எனக்கு மேஜிக்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை, அது எனக்கு ஃபீலும் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி, அப்படின்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. யசுமி அவளை கான்டாக்ட் பண்ண வேண்டியதுதான். அதே தான், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவள் கரெக்டாக இருப்பா. என்ன பேசுகிறீங்க? அதாவது எனக்கு மேஜிக்கே இல்லாத போது என் மேலே அவங்களால மேஜிக்கை செலுத்த முடியுமா என்ன? அப்படின்னே வச்சுக்கோ. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்களோட கீல்டு அது ஜப்பானில் இருக்க யசுமி கிட்ட ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் இருக்குது, பிளேட் டிகிரின்னு. அந்த டெக்னிக் மூலமாக யார் யாருக்கு மானாவோட பாத்வே அது பிளாக் ஆகிருக்கோ அதை அவங்களால எடுத்துக்கிட முடியும். அப்படி இருக்கும்போது மேஜிக்கை உன்னால் ஈஸியாக பயன்படுத்த முடியும். அட, அவ்வளோதான விஷயம். ஆனால் அந்த லேடியோட கீல்டு ஜப்பானில் இருக்குமா? ஜப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஆள் பயங்கரமாக கடுப்பாகிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு ட்ராவலிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது? நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வேற போகணுமா? இருந்தாலும் நம்ம கிம்முக்கு வேறு வழி இல்லை, அங்கே போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வருது. யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ பேசின அதே யசுமி அவங்களும் இருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்களோட கீல்டு ஆளுங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இவங்களால் அங்கே எதுவுமே பண்ண முடியலை. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு மட்டும்தான் அங்கே சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல ஒரு 2-3 பேருக்கிட்ட தப்பிச்சிருப்பாங்க. திடீர்னுட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் வருமா? அங்கே தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே யசுமி ஒண்டி தான் தப்பிச்சாலே. அங்கே வந்த அட்டாக்னால மற்றவங்களோட கதையும் அங்கே முடியுது. யோசிக்கலை இந்த அளவுக்கு இவங்க முட்டாளாக இருப்பாங்கன்னு. ஏன்னா அவன் வந்துட்டான். இப்படி இவங்க சொல்லும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவன் கையில் ஒரு பயங்கரமான கத்தியும் இருக்குது. நீ யார்? எதுக்காக இத்தனை பேரை கொண்டுக்கிட்டு இருக்க? நான் அட்டாக் பண்ணியும் இப்போவும் நீ உயிரோட தப்பிச்சிருக்க. இப்படி பார்த்தா உண்மையிலே நீ ரொம்பவும் லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரி, நீ கேட்ட கொஸ்டினுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். என்னை பற்றி தானே நீ கேட்ட, நான் யாருன்னு. எனக்கு நீ ஏகப்பட்ட பேர் இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சது மக்கள் தான். சில பேர் கிளைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்டரோட காடு, இல்லை நான் எல்லாத்தையுமே அழிக்கிற டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏதாச்சும் ஒரு பேரை தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனால் இந்த கிளைமரோட உண்மையான பேர் என்னன்னா, இவனோட பேர் ஜயாங்மா. நம்ம ஜயாங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுதான் வாட்டமாக இருக்கும். இல்லை கிளைமர் அப்படின்னே சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியாக அங்கே ஒரு அலர்ட் வருது. ஒரு கிளைமர் அங்கே 9th ஃப்ளோருக்கு அப்பியர் ஆகிருக்கான்னு அங்கே காட்டுது. என்ன இடம்னு பார்த்தா ஜப்பான், டோக்கியோ அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு கிளைமர், அதுவும் ஜப்பான்லையா? இதனால் ஜுவான் கிட்ட அவன் சொல்கிறான், சீக்கிரம் நம்ம இப்போயே ஜப்பானுக்கு போகணும். நம்ம ஹீரோ யோசித்த மாதிரி தான் ஜப்பானோட நிலைமையே அங்கே மோசமாக இருக்குது. அங்கே நியூஸ் மீடியான்னு ஒரே ஒரு பர்சனை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு ஆள் அப்பியர் ஆனானா, அவனால் எல்லா இடமும் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. அங்கே கிம்முக்கு இந்த விஷயத்திலே புரியுது, அவன் வேற யாரும் இல்லை, அதே கிளைமர்னு. கிம், என்னால் சுத்தமாக எதையுமே நம்ப முடியலை. ஏன்னா அங்கே போகிறது அநாயகமான விஷயம். ட்ராவல் பண்ணி போகணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னென்னா வண்டி எடு போகணும் அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் கிம், உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரியலை. ஆனால் எப்படியாச்சும் அந்த கிளைமரை தடுக்கணுமா? அதனாலேயே ஆள் ஆர்வமாக இருக்கான். அதே மாதிரி ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷன் அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த கிளைமர் கிட்ட ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்களே யசுமி, அவங்க இறக்கலாம் இல்லை, அவங்க இப்போ இன்னமும் உயிரோடு இருக்காங்க. ஆமாம் யசுமி, எப்படி அந்த கிளைமர் கிட்ட நீ தப்பிச்ச? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ அங்கேயே இறந்து போயிட்ட அப்படின்னு தான் நான் யோசித்தேன். உயிரோடு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அது மூலமாக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இல்லை, நான் இப்போதைக்கு என்னோட கதை எப்பயே முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த ஜாங்மா, அவனும் சும்மா இல்லை, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா அந்த இடத்துல என்னோட உயிரே போயிருச்சு. அதாவது போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் உயிரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறையவே எஸ் ரேங்க் ஹண்டர்ஸும் வந்தாங்க. வந்த எல்லா ஹண்டர்ஸோட கதையும் முடிஞ்சிருச்சா? அதனாலேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எந்த ஹண்டர்ஸும் முன்னாடி வரவே மாட்டுறாங்க. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட ஒட்டுமொத்த நகரமும் இதே மாதிரி அழிஞ்சு போயிடும்.
ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா? வெறும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதான் முடியுமா என்ன? இப்படி இவங்க யோசிக்கும்போது டிவியில் நம்ம கிம் வரான். ஆமாம், நம்ம கிம் இப்போ ஜப்பானுக்கு வந்துட்டான். ஆள் டைரெக்டாக இப்போ ஜாங்மா கிட்ட தான் இருக்கான். அங்கே ஜாங்மாவை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது அங்கே இவன் தான் கிளைமர்னு. அவனோட இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஏபிள் டு கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். அந்த இடத்துல இதனாலேயே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இவன் கண்டிப்பாக ஒரு கிளைமராக தான் இருப்பான்னு. அதனால் முன்னாடி போக ஆரம்பிப்பானா. உடனே நம்ம ஜாங்மா அப்படி பயங்கர வேகமாக ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்ணுறான். அதோட வேகம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ சில பல செகண்ட்ஸில் அங்கே இருந்து தப்பிச்சு டைரெக்டாக ஜாங்மா பக்கத்தில் போய் ஒரு பயங்கரமான பஞ்சை விடுறான். ஹே, நீ கண்ணா பின்னான்னு ஸ்வாடை வச்சு அங்கேயும் இங்கேயும் வீசிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதிலே நீ சொல்லலை. இந்த அட்டாக் வரும்போது ஜஸ்ட் மிஸ் திரும்பவும் அங்கே தப்பிக்கிறான். நான் யோசித்த மாதிரியே அவனோட அட்டாக்ஸும் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்குது. அந்த அட்டாக்ஸை ஸ்டார்டிங்கில் இதை பார்க்கும்போது வெறும் ஒரே ஒரு அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே ஒரே ஒரு அட்டாக்குன்னு கேட்டால் கிடையாது. ஏகப்பட்ட அட்டாக்ஸை ஒரே அட்டாக்காக மாற்றி ஒரு டிஸ்ட்ரக்டிவான பவராக மாற்றி அவன் அனுப்புகிறான். அதில் இருக்க ஒரே ஒரு ஸ்விங், அது பட்டா அவ்வளோதான், மனுஷங்களோட உடம்பை அப்படியே வெட்டி சின்ன பின்னமாயிடும். இவன் அடிக்கடி ஸ்வாடை ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது பஸ்ட் அவனோட ஸ்வாடை தடுக்கணும். அதுக்கு நான் க்ளோஸாக அவன் கூட சண்டை போடணும். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில் அது ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கும். இதனால் ஆள் படுவேகமாக மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இங்கே பஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம செங்மாவே அப்படியே தள்ளி போயிடுறான். நான் இந்த மாதிரி டைம்லையும் ஸ்பேஸை விடக்கூடாது. அப்படி நான் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணால் அவ்வளோதான், என்னோட கதையை இங்கே முடியலாம். அங்கே செங்மாவும் மனசுலேயே சொல்கிறான், பரவாயில்லை, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது திடீர்னுட்டு அந்த இடத்துல பயங்கரமான மின்னலெல்லாம் பாயுது. ஹே, நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும். ஆமாம், நீ யார்? ஏன்னா பல வருஷமாக என்னை டீல் பண்ணுறதுக்கு யாருமே இருந்ததில்லை போன ஃப்ளோலெல்லாம். அப்படி இருக்கும்போது நீ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க. நீ யார்? இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.